மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த நாட்களிலே நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் அனைத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். நீங்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாவருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்கள், நாம் வாழுகின்ற இந்த காலம் பொல்லாத காலம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, காலம் பொன் போன்றது. அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பொற்துகள்களை சேர்க்கிற பொற்கொல்லன், அதாவது தங்க ஆசாரி, அதை நன்றாக அறிந்திருக்கிறான். எனவே தான் காலம் பொன் போன்றது. அந்த துகள்களை சேகரிக்கிற அந்த நேரமானது மிக முக்கியமானது. அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த காலங்களை, இந்த நாட்களை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எதையும் வாங்க முடியும், ஆனால் நேரத்தை, காலத்தை நாம் ஒருபோதும் வாங்க முடியாது. ஒருவேளை இந்த காலத்தினுடைய அருமையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். எப்போ நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறதாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது அந்த செகண்ட்ஸ் ஓடும்போது நமக்கு அதனுடைய அருமை தெரியும். ஒரு நிமிடம் ஆனாலும் நீண்ட நேரம் போல அது இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த காலத்தை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும், அதாவது 24 மணி நேரத்தை எவ்விதமாக செலவிடுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லுகிறோம், நேரமே இல்லை பிரதர், எவ்வளோ வேலை, ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களை தவிர்த்து விடுகிறோம். இவ்விதமாக சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பொதுவாக நாம் அந்த வேலைக்கு, அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்ம நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் நேரத்தை ஒதுக்கி கருத்தாய் நாம் செலவிடும்போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு பல பிரயோஜனமான காரியங்களை கொண்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்,
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்திலே ரிடீம் த டைம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. காலத்தை மீட்க வேண்டும் அல்லது நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை சரியானபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை அறியாத காலங்களை குறித்து நாம் இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை அறிந்த பின்பதாக நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய நேரத்தை எவ்விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளிலே நம்முடைய நேரத்தை குறித்ததான காலத்தை குறித்ததான கணக்கை நாம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது. அதாவது இது மூலமொழியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அளவிடப்பட்ட அல்லது பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட கால அளவு என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட கால அளவை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை அறிந்தவர் அவர்தான், நமக்கு அதிகமாக தெரியாது. நெப்போலியனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பெரிய யுத்தங்கள் நடைபெறும்போது பல நாட்கள் நடைபெறலாம். ஆனால் அந்த யுத்த முடிவுக்கு வரும்போது கடைசி 10 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் மிகவும் முக்கியமானது. அதிலே தான் வெற்றியும் தோல்வியும் நிர்மாணிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், வருடங்களும் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே 1 பேதுரு 1:17 இவ்விதமாக வாசிக்கிறோம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பரதேசிகளாக சஞ்சரிக்கிறோம். இந்த பூமியிலே நாம் நீடித்திருக்க போவதில்லை. நித்தியமான வாழ்வை பெற்ற நாம் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிந்தவர்களாக, தேவன் எதற்காக எனக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தாவீது விதமாக சங்கீதத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 39:4-5 விதமாக வாசிக்கிறோம், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்கள் 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். காலத்தை அறியக்கூடிய அந்த ஒரு ஜெபத்தை தாவீது அங்கே ஜெபிக்கிறார். மிகவும் குறுகிய காலம், இந்த காலத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சரியாக சொல்லும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஒருவேளை நம்முடைய காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துவதற்கு நாம் திட்டமிட வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் அநேக நேரத்தில் வீணாக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களில் நாம் வைத்திருக்கிற செல்ஃபோன் அதிகமான நேரத்தை திருடி விடுகிறது. நாம் ஷார்ட்ஸை பார்க்கிறோம், மற்ற யூடியூப் பார்க்கிறோம். பிரயோஜனமான அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய நேரத்தை அது திருடி விடுகிறது. விரைவாக நம்முடைய நேரம் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் அங்கே செய்ய வேண்டாத காரியங்களை நாம் செய்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். ஒருவேளை அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். ஒருவேளை நம்முடைய நேரத்தை நாம் வீணாக செலவிடுவதும் பாவம்தான். இதை நாம் கவனமாக யோசிக்க வேண்டும். யாக்கோபு 4 13 14 ஏற்கனவே நம்ம யோசித்திருக்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறது? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே,
உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஜீவன் எப்படிப்பட்டது? தாவீது சொல்லும்போது 4 விரற்கடை அளவு என்று சொல்கிறார். மிகவும் சொற்பமானது, கொஞ்ச காலம் தோன்றுகிற புகையை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய நாட்கள் கொஞ்ச காலம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் கொஞ்ச காலம், அதை தேவனுக்காக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திட்டமிடுதல், பிளானிங். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திட்டமிடுவது தவறல்ல, ஆனால் நாம் அதை சரியாய் செய்து முடிக்க திட்டமிடுதல் அவசியமாக இருக்கிறது. எனவே தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்து முடிக்க முடியும். நாம் திட்டமிடாதவரை நிச்சயமாக அநேக காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. நாளைக்கு, நம்முடைய அடுத்த வாரம், அடுத்த மாதம், வருடங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளை அறிந்தவர்களாக, நாம் அதை உணர்ந்தவர்களாக, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெளிவாக சரியாக செய்ய வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஏன் காலத்தை மீட்க வேண்டும்? ஏன் நேரத்தை மீட்டு கொள்ள வேண்டும்? நாட்கள் பொல்லாதவைகள். ஒருவேளை எபேசுவிலே இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு நாட்கள் பொல்லாதவைகளாக அன்றைக்கு இருந்திருக்கிறது பல காரியங்களினாலே. இன்றைக்கு நம்முடைய சூழலை பார்க்கும்போது நம்முடைய சூழல் என்ன, நம்முடைய இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். எதுவுமே நிலையானது அல்ல. நாளை என்ன நடக்கும் என்பதே தெரியாது, எப்போ என்ன நடக்கும் என்பதே தெரியாது. நம்முடைய தேசத்திலும் கூட அப்படித்தான், எப்போ என்ன நடக்கும் என்பது தெரியாது. எனவே நம்முடைய நாட்களை சரியான முறைப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம் செல்போனை பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால் நீங்கள் அதிகமான நேரத்தை அதற்காக பயன்படுத்துவீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் எவ்வளவு நேரம் நாம் தேவனுடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் நாம் வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? காலத்தை பார்த்தால், ஆண்டவரை அறிந்து அவருக்குள்ளே வளருகிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், ஆனால் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பலர் நிச்சயமாக ஆவிக்குரிய நிலைமையிலே முன்னேறி இருக்கலாம். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபையின்படி, வரத்தின்படி நீங்கள் தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியான விதமாக போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? காலத்தை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். வேதத்தில் சில உதாரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காலத்தை விட்டவர்கள், இன்னொரு விதமாய் சொல்லப்போனால் அந்த வாய்ப்பை தவற விட்டவர்கள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு போனார்கள் என்பதை குறித்து சில உதாரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாவை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 17வது வசனம் வரை நாம் விவிதமாக வாசிக்கிறோம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இந்த இடத்துல நம்ம ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கையை பார்க்கிறோம். சீர்கெட்டவனாக, அவனுடைய வாழ்க்கை குறித்த தெளிவான சிந்தனை அவனுக்கு இல்லை. தன்னுடைய தகப்பனுடைய தேவன் யார் என்பதை உணராதவனாக அவன் காணப்பட்டான். ஆபிரகாமுக்கு
உண்டான அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தெளிவற்றவனாக அவன் இருந்தான். தகப்பனுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்விதமாய் செயல்பட்டிருக்கிறார் என்பதை அறியாதவனாக இருந்தான். அவன் மூத்த குமாரனாக இருந்த போதும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் அதை அலட்சியம் செய்தான். அந்த காலகட்டத்தில் அவனுடைய பசிக்காக எல்லாவற்றையும் அவன் விற்று போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை குறித்த சீரியஸ்னஸ், அந்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை குறித்த அந்த உணர்வு அற்றவனாக அவன் காணப்பட்டான். தேவன் கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்தை அற்பமாக அவன் எண்ணினான். அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் பின்பதாக அதை உணர்கிறான். ஐயோ, நான் பெற வேண்டிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே என்பதை அவன் அறிந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் அங்கே தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அவனால் அதை பெற முடியவில்லை. கண்ணீரோடே அவன் தேடியும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. என்று சொன்னால் அந்த காலத்தை அவன் விட்டுவிட்டான், வாய்ப்பை அவன் தவற விட்டுவிட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில், அப்பொழுது அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஆகாபின் இடத்துல சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பெனாதாத்தின் வார்த்தைகளை கேட்ட அவன் அவனோடு கூட சமாதானம் செய்து கொலைக்கு நியமிக்கப்பட்ட அவனை விட்டுவிட்டான். ஆண்டவர் அவனை கரத்திலே கொடுத்தும் கூட அவன் அதை அலட்சியமாக அதை விட்டுவிட்டான். தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய அந்த சமயத்தில் அதை நிறைவேற்றாமல் தன்னுடைய காரியத்திற்காக அதை விட்டு கொடுத்து அங்கே அதை இழந்து போனான். அங்கே ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். ஆகாப்புக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை. அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகாபினுடைய முடிவை குறித்து நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். அவன் ஆண்டவருக்காக செயல்படவில்லை, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையும் அவன் தவறவிட்டான். ஏசாவும் சரி, ஆகாப் ராஜாவும் சரி, தங்களுக்கு கொடுத்த அருமையான வாய்ப்புகளை அங்கே தவற விட்டு விட்டார்கள். அதே சமயத்தில் தேவனுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தினவர்களை வேதம் முழுவதையும் நம்ம பார்க்கிறோம். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தும்படியாக அங்கே அநேகர் செயல்பட்டார்கள். 2 உதாரணத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆவது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஒருவேளை இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நடந்திருக்கிற எல்லா சம்பவங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இஸ்ரேல் மக்கள் கதவு அடைக்கப்பட்டு பட்டினியாக இருந்து அங்கே அவர்கள் பட்டிருக்கிற வேதனைகளை நம்ம பார்க்கிறோம். அங்கே சுற்றியும் சீரியர்களால் சூழப்பட்டு அவர்களுக்கு உணவும் கிடைக்காத ஒரு நிலைமையிலே அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வார்த்தையின்படியாக அவர்களுக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் சந்திக்கிறார். உணவை கொடுக்கிறார், எல்லா காரியத்தையும் கொடுக்கிறார். இதை யார் கண்டுகொண்டார்கள்? முதலாவது, அங்கே அலங்கத்திற்குள்ளே போகவும் முடியவில்லை, வெளியே வரவும் முடியவில்லை, சுற்றிலும் பெரிய படைகள், சீரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அலங்கத்திற்கு வெளியே, பட்டணத்திற்கு வெளியே வாழ்ந்து வந்த அந்த குஷ்டரோகிகள் மிகவும் பசியோடு கூட இருக்கும்போது, நாம் செத்தாலும் பரவாயில்லை, எதிரியின் பாளையத்திற்குள்ளே போய் நாம் எது கிடைக்குதோ சாப்பிட்டு விட்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் போகும்போது அங்கே எதிரியின் பாளையத்திலே ஒருவரும் இல்லை. அங்கே எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இந்த 4 குஷ்டரோகிகளும் ஒவ்வொரு கூடாரமாக சென்று நன்றாக புசித்து சாப்பிட்டு தங்களுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டு அவ்விதமாக இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு உணர்வு வருகிறது. என்ன உணர்வு? பட்டணத்துக்குள்ளே அங்கே பசியினால் செத்து கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே உணவு இல்லை. இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நற்செய்தியை நாம் போய் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக சமயத்திலே நம் சமயம் கிடைக்கும்போது அதை நழுவ விடுவோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நம்முடைய வாய்ப்புகளை தவற விடுகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் மகத்துவமானது. அதை சரியான முறைப்படி பயன்படுத்த வேண்டியது அவசியமானது. இந்த 4 குஷ்டரோகிகளும் சொன்ன அந்த செய்தியினாலே பட்டணத்தில் எல்லாம் மாறியது. அவர்கள் மட்டுமல்ல, பட்டணம் முழுவதும், அந்த மக்கள் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவர்கள் சொன்ன அந்த செய்தி. அதே போல் ஏற்ற சமயத்தில் நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சில காரியங்கள், உதவிகள் நிச்சயமாக மற்றவர்களை எழுப்பிவிடும். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். நம்ம யோசித்து பார்ப்போம், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோமா? இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனம். இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவள் சொன்ன காரியம் அந்த புத்தகத்தில் நான் பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொன்ன மொர்தெகாய் குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன சொன்னான்? நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்தருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு காரியம். ராணியாக அவள் தேர்வு செய்யப்பட்டு அவள் அங்கே இருக்கிறாள். அந்த சமயத்தில் யூதர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமான் மூலமாக அங்கே யூதர்களுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு சட்டத்தை போடுகிறான். ஒரே நாளிலே இந்த யூதர்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா அறியாத ஒரு விதமாக சட்டத்தை போட்டு ராஜ முத்திரையை அங்கே வைத்து அது எல்லா தேசத்திற்கும் கொண்டு போகப்பட்டது. அங்கே இருக்கிற எல்லா யூதர்களும் மிகவும் கவலையுற்றவர்களாக, தங்களுக்கு வரப்போகிற அழிவை நினைத்து மிகவும் வருத்தமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த செய்தியானது எங்கும் போன போது எல்லாரும் ஆண்டவரிடத்திலே முறையிட்டார்கள். அந்த சமயத்திலே மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொல்வது தான் இது. இந்த காலத்திலே தேவன் உன்னை அரண்மனையில் வைத்திருக்கிறார். ஒருவேளை ஏன் உன்னை அரண்மனையில் வைத்திருக்கிறார்? அதை உணர்ந்தவளாக நீ செயல்படும்போது நிச்சயமாக யூத சமுதாயம் காப்பாற்றப்படும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. இந்த இடத்துல எஸ்தர் தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணாமல் அந்த சமயத்தை, அந்த காலத்தை சரியான முறைப்படி பயன்படுத்தி கொண்டாள். அவள் ராஜ சமூகத்திலே போய் வேண்டுதல் செய்தபோது தேவன் ஒரு பெரிய விடுதலையை அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அங்கே காப்பாற்றப்பட்டார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு காலமும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை செய்யும்போது நாம் சரியான முறைப்படி நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையிலேயே நாம் கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களாக இருக்கிறோமா? சும்மா நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோமா? நம்முடைய நேரத்தை குறித்து கவனமற்றவர்களாக நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். அங்கே காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவர்களை குறித்து பார்த்தோம், காலத்தை பிரயோஜனப்படுத்தினவர்களை குறித்து பார்த்தோம். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எவ்விதமாக நம்முடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அநேக நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டு போயிருக்கிறோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்து தேவனுக்காக பயன்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ
அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இங்கே கவனிச்சிங்களா? செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த வேலையானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, எந்த பொறுப்பானாலும் சரி, அதை ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பூமியிலே தான் செயல்படும்படியான காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பதாக, அல்லது நம்முடைய சரீரத்தை விட்டு நாம் கடந்து போன பின்பதாக எந்த செயலையும் நாம் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்தை சரியான முறைப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய கரத்திலே தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை முழு பலத்தோடே கூட நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் அடிப்படையிலே அதை செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஆண்டவர் பிறருக்கு கொடுக்கவில்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய காலத்தை வீணடிக்க வேண்டாம். ஒருபோதும் உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து மாறிப்போக வேண்டாம். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவுக்காக செயல்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசினீர். எங்களுடைய காலத்தை குறித்த உணர்வை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜீவிக்கிற இந்த நாட்கள் கடைசி காலமாயிருக்கிறது. பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை சரியான முறைப்படி பயன்படுத்தி கொள்ள நீர்தாமே உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்புகளை சரியான முறைப்படி செய்து முடிக்க, எங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களுக்கு உம்முடைய அன்பை வார்த்தையை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரே எங்களுடைய காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த தியானத்திலே கலந்து கொண்டீர்கள். மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து இந்த காரியங்களை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே வேளையில் நாம் ஒருவர் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அவசியமான ஜெப குறிப்புகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.